அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 12. ஆண்டனி தன் கதையை சொல்லுதல். மிஸ்டர் ஆண்டனி கெட் என அறிவித்தான் ரெட்வெல். கிராமத்து விடுதியில் தங்கியிருக்கும் சந்தேகத்துக்குரிய அந்நியன் உள்ளே நுழைகிறான் என்று சொல்லிக் கொண்டார் ஆண்டனி கெட். அந்நியர்கள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது உடனடியாக அவர்களிடம் காணப்படாத மனமார்ந்த கனிவினை காட்டிக்கொண்டு லார்ட் கேட்டர்ஹாமை நெருங்கினார் ஆண்டனி கெட். அதே சமயத்தில் மீதமிருந்த மூவரையும் பற்றியும் தன் மனதுக்குள் ஒரு வரைவினை ஏற்படுத்தியும் கொண்டார். 1 ஸ்காட்லாந்து, 2 லோக்கல் போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கலாம், 3 வலிப்பு வந்து விடும் கட்டத்துக்கு போய் தவித்து கொண்டிருக்கும் ஜென்டில்மேன், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருக்க வேண்டும். இப்படி நான் உள்ளே நுழைந்திருப்பதற்கு என்ற ஆண்டனி கேட்டர்ஹாமை பார்த்து தொடர்ந்தார். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா உங்க கிராமத்து லோக்கல் விடுதியில ஒரு புரளி சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க ஏதோ ஒரு கொலை நடந்திருப்பதா, இதுல என்னால சிறு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும்னு தோணினதால நான் கிளம்பி வந்தேன். ஓரிரு நிமிடங்கள் எவருமே பேசவில்லை. பேச வேண்டும் என்று யாராவது முன் வந்தால் அவர்களை தடுக்காமல் பேசவிட்டு விடுவதுதான் மிக சிறந்தது என்று அபரிதமித அனுபவம் வாய்ந்த சூப்பரிண்டென்டென்ட் முடிவானார். அமைதியாய் இருந்தே பழக்கப்பட்டதால் கலோனல் மெல்ரோஸ் இதழ்களை பிரிக்கவில்லை. மேதகு ஜார்ஜுக்கு அந்நியர்களிடம் என்ன பேச வேண்டும் என்று செக்ரட்டரி தரும் குறிப்பு வேண்டும். அது இல்லாம அவர் மூச்சு விடவில்லை. என்னத்த பேசுவது என்ற ஐடியா துளியும் இல்லாததால லார்டும் வாய் திறக்கவில்லை. இக்கட்டத்தில் மற்ற மூவரின் மௌனமும் மேலும் ஆண்டனி நேராய் குறிப்பிட்டு பேசியதின் காரணமாகவும் கேட்டர்ஹாமே அமைதியை உடைக்கும்படியானது. அப்ப சரி என்றார் அவர் படபடப்பாய். நீங்க ஏன் உட்காரக்கூடாது என்றார். தேங்க்யூ என்றார் ஆண்டனி. சார்ஜ் தனது தொண்டையை இருமிக் கொண்டார். இந்த விஷயத்துல உங்களால வெளிச்சம் காட்ட முடியும்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா எப்படி? அதாவது நேத்து ராத்திரி 11:45க்கு நான் லார்ட் கேட்டர்ஹாமுக்கு சொந்தமான பகுதியில அத்துமீறி நுழைஞ்சிருந்தேன். இதுக்கு அவர் என்னை மன்னிக்கணும். அப்ப நான் என் காதுபட குண்டு ஒண்ணு சுடப்பட்ட ஓசையை கேட்டேன். எது முடியுதோ முடியலையோ, கொலை நடந்த காலகட்டத்தை என்னால உங்களுக்கு நிச்சயப்படுத்தி சொல்ல முடியும். மூவரையும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்தார் ஆண்டனி. எவ்வித உணர்ச்சியும் துளியும் பிரதிபலிக்காத இரும்பு முகபாவத்தை பாராட்டியபடி பேட்டில் மீது மட்டும் நீண்ட நேரம் பார்வையை பதித்தார். ஆனா இது உங்களுக்கு ஒன்னும் புதிய செய்தியா இல்ல போல தெரியுது என்றார் கூடுதலாய். எதை சொல்றீங்க மிஸ்டர் ஆண்டனி என்றார் பேட்டில். ஜஸ்ட் திஸ் ஒன். காலையில நான் எழுந்ததும் என்னோட ஷூக்களை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்னோட பூட்ஸுகளை கேட்டபோது கிடைக்கல. அதுங்களுக்காக யாரோ ஒரு நல்ல இளைய கான்ஸ்டபிள் வந்துட்டு போயிருக்கார். உடனே 2த்தையும் சேர்த்து போட்டு என்னால முடிச்சு போட முடிஞ்சது. ஓடி வந்துட்டேன். முடிஞ்சா நான் யாருன்னு உங்களுக்கு விளக்கிட. பட்டும் படாமல் நல்ல புத்திசாலித்தனமான நகர்த்தல் என்றார் பேட்டில். ஆண்டனியின் விழிகள் சற்று துடித்தன. நான் உங்களோட மௌனத்தை பாராட்டுகிறேன் இன்ஸ்பெக்டர் தானே? லார்ட் கேட்டர்ஹாம் இடை புகுந்தார். அவருக்கு ஆண்டனியின் மீது சிறு ஈடுபாடு எழ ஆரம்பித்தது. ஸ்காட்லாந்து யார்டின் சூப்பரிண்டென்ட், இது கலோனல் மெல்ரோஸ்.
நம்ம முதன்மை கான்ஸ்டபிள், மேலும் மிஸ்டர் லோமக்ஸ். ஆண்டனி கூர்மையாய் சார்ஜை பார்த்தார். மிஸ்டர் ஜார்ஜ் லோமக்ஸ்? எஸ். ஹோ, மிஸ்டர் லோமக்ஸ் என்று பிரமித்த ஆண்டனி, நேற்று உங்ககிட்ட இருந்து ஒரு கடுதாசியை பெறும் பேரினை பெற்றேன் என்றார். சார்ஜ் அவரை பார்த்து முறைத்தார். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என்றார் இரும்பாய். ஆனால் இப்பொழுது மிஸ் ஆஸ்கர் இங்கிருக்க கூடாதா என்று கூடவே நினைத்தும் கொண்டார். இவருக்கான அனைத்து கடிதங்களுக்குமான பதில்களையும் மிஸ் ஆஸ்கர் தான் எழுதுகிறார். அவளுக்கு தான் யாருக்கு எதற்கு எழுதப்பட்டது போன்ற அனைத்தும் தெரியும். சார்ஜ் போன்ற பெரும் புள்ளி இது போன்ற எரிச்சலூட்டும் விவரங்களை எல்லாம் நினைவில் கொண்டிருக்க முடியாது. நீங்க இங்கே வந்திருப்பது மிஸ்டர் கேட் என்று தொடர்ந்த அவர், நேற்றிரவு 11:45 இங்கே வந்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்கிற தகவலை தரணும்னு நினைக்கிறேன் என்றார். ஆண்டனியின் குரல் உரைப்பின்றி சொன்னது. அது என்ன காரணமா இருந்தாலும் இங்கே அதை நாம நம்புற மாதிரி இல்லை. மிஸ்டர் கேட் என்று முழு ஈடுபாட்டை வெளிக்காட்டிக் கொண்டு லார்ட் கேட்டர்ஹாம் கேட்டார். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வெல் என்று ஆரம்பிப்பது போல காட்டிக்கொண்ட ஆண்டனி சொன்னார். அது கொஞ்சம் பெரிய கதையாச்சே. சொன்னவர் தனது சிகரெட் பெட்டியை திறந்து கொண்டார். நான் சொல்லலாமா? லார்ட் கேட்டர்ஹாம் இதற்கு சம்மதமாய் தலையசைக்க ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு கதை சொல்ல தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டார். என்ன மாதிரியான கடும் புயலுக்கு நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதனை வேறு எவரையும் விட ஆண்டனிக்கு நன்றாகவே தெரியும். வெறும் 24 மணி நேரம் என்னும் மிக குறுகிய காலகட்டத்திற்குள் 2 பெரும் கொலை குற்றங்களால் சூழப்பட்டு விட்டார் இவர். முதலில் பாடியை அப்புறப்படுத்திவிட்டு சட்டத்தின் கண்களில் படாமல் வெளியேறி வந்த கையோடு 2வது கொலைக்குள் அது செய்யப்பட்ட அதே நேரத்தில் ஸ்தலத்தில் இருந்தபடியால் அகப்பட்டு கொண்டு விட்டார் ஆண்டனி. இது இந்த இளைஞனை சுற்றியுள்ள கடும் பிரச்சனை. தென்னாப்பிரிக்கா ஏனோ சட்டென நினைத்து கொண்டார் ஆண்டனி. இவர் ஏற்கனவே அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் பண்ண வேண்டும் என்பதை கணக்கிட்டு வைத்து விட்டார். இவர் உண்மையை சொல்லிவிடப் போகிறார். அதிக முக்கியமற்ற சில மாற்றத்துடனும் மற்றும் ஒரு ஆழ்ந்த மூடி மறைத்தலுடனும். கதை ஆரம்பிச்சது 3 வாரங்களுக்கு முன்னாடி புலவாயுவில். மிஸ்டர் லோமக்ஸுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். நான் என்னோட நண்பனான மிஸ்டர் ஜேம்ஸ் மேக்ரத்தோடு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பெயரை மிக மெதுவாக கொண்டு வந்து இறக்கினார் ஆண்டனி, சார்ஜின் மீது கூர்மையாய் கண்களை பதித்தபடி. சார்ஜ் அவரது இருக்கைக்குள்ளே கட்டுப்பட்டவராய் ஆகி சிறு சிரமத்துடன் ஆச்சரியத்தை அமுக்கிக் கொண்டார். அந்த சம்பாஷணையின் முக்கிய விளைவாய் மிஸ்டர் மேக்ராத்துக்கு ஒரு உபகாரம் செய்வதற்காக நான் இங்கிலாந்து வந்து சேர்ந்தேன். இதை பண்ண அவரால் நேரடியாக போக முடியாத நிலைமை. இந்த பயணம் அவரோட பெயரிலேயே புக் பண்ணப்பட்டிருந்ததாலேயே நான் மிஸ்டர் மேக்ராத் பயணம் செஞ்சேன். இதுல என்ன அப்படி ஒரு குற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தேவைப்பட்டா சூப்பரிண்டெண்டன்ட் என்னை பல மாதங்கள் கடுஞ்சிறையில் தள்ளக்கூட செய்யலாம். நாம உங்க கதையை மட்டும் தொடரும் வேலையை செய்வோம் என்று பட்டென்று சொன்னார் பேட்டில். ஆனால் அவருடைய கண்களில் ஒரு சிறு மினுமினுப்பு வந்தடங்கியது. இங்கே லண்டன் வந்தடைந்ததும் நான் ஹோட்டல் ஸ்பிளிட்ஸுக்கு போனேன். இன்னும்
அதே மேக்ராத்தா ஒரு குறிப்பிட்ட பதிப்பக்கத்தாரிடம் கையெழுத்து பிரதி பாக்கெட் ஒன்றை நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் இங்கே லண்டன்ல எனக்கு ஜோலி. ஆனா வந்ததும் வராதமா 2 அயல் நாட்டு ராஜாங்கத்தின் பிரதிநிதிகளை நான் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஒருத்தருடைய அணுகுமுறை முழுக்கவும் அரசாங்க ரீதியானது, இன்னொருத்தருடையது அப்படி கிடையாது. அதற்கு ஏற்றாற்போல் நான் 2யும் சமாளிச்சேன். ஆனா என்னோட பிரச்சனைகள் தீரல. அன்னைக்கு ராத்திரி என் ரூம் உடைக்கப்பட்டு அந்த ஹோட்டல் வெயிட்டர் ஒருத்தனாலேயே திருட்டு முயற்சி நடந்தது. அது போலீஸுக்கு தெரிவிக்கப்படலன்னு நினைக்கிறேன் என்றார் பேட்டில். ரொம்ப சரி, பண்ணல, எதுவும் களவாடப்படல. அதனால ஆனா நடந்ததை நான் ஹோட்டல் மேனேஜரிடம் அப்படியே சொல்லிட்டேன். அவரை நீங்க விசாரிச்சீங்கன்னா நான் சொல்வதின் நம்பகத்தன்மையும் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ராவோடு ராவா அந்த வெயிட்டர் காலி பண்ணிட்டான் என்பதும் உங்களுக்கு தெரியும். மறுநாள் பப்ளிஷரே என்னை போன்ல அழைச்சி அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தன் வந்து என்னை சந்திச்சு கைப்பிரதியே வாங்கிக்குவான்னு சொன்னாங்க. இதுக்கு நான் ஒப்புக்கொள்ள மறுநாள் காலையில இந்த திட்டம் துளி பிசக்காம நடந்து முடிஞ்சது. பிறகு எந்த தகவலும் எனக்கு வராததால கைப்பிரதி பத்திரமா போய் சேர்ந்ததாகவே நான் எடுத்துக்கிட்டேன். நேற்று இன்னும் நான் மிஸ்டர் மேக்ராத்தாகவே இருந்துகிட்டு இருக்கும் நிலைமையில மிஸ்டர் லோமெக்ஸிடம் இருந்து எனக்கு ஒரு கடுதாசி வந்தது. ஆண்டனி தாமதித்தார். இப்பொழுது அவர் தனக்குத்தானே கொண்டாட ஆரம்பித்திருந்தார். சார்ஜ் இருப்பு கொள்ளாமல் நெளிந்தார். இப்ப எனக்கு நினைவுக்கு வருது என முணுமுணுத்தார். அத்தனை பெரிய கடிதம், பெயரு, நான் அத தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. மேலும் என்று விட்டு தனது குரலை சற்று உயர்த்தி ஏதோ நழுவி என்னவோ நடந்துவிட்டது என குறிப்பிடும் தொனியில் சொன்னார். இன்னொரு மனிதனாக முகமூடி அணிந்து நடந்திருக்கும் இந்த ஆள்மாறாட்ட வேலையை நான் படுமோசமாக மோசடின்னு கருதுறேன். இதுக்கு தேவையான தண்டனை உங்களுக்கு தந்துதான் தீரணும். இதுல சந்தேகம் வேண்டாம், சந்தேகமே கிடையாது. இதனாலெல்லாம் அசையாத ஆண்டனி அந்த கடிதத்துல என தொடர்ந்தார். எண்ணத்துல இருந்த அந்த கைப்பிரதியை பற்றி மிஸ்டர் லோமெக்ஸ் நிறைய ஆலோசனைகள் தந்திருந்தார். இங்கே நடக்கவிருக்கும் பார்ட்டியில கலந்துக்குமாறு லார்ட் கேட்டர்ஹாம் வழியா எனக்கு ஓர் அழைப்பினை வெளியிட்டார். இங்கே உங்களை பார்க்கறதுல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி மேன் என்றார் லார்ட். இதற்கு அவரை பார்த்து முகம் சுளித்துக் கொண்டார் சார்ஜ். அசையாத கருவிழிகளால் ஆண்டனியிடம் பார்வை பதித்திருந்தார் சூப்பரண்டென்டன்ட் பேட்டில். இதுதான் நீங்க இங்க நேற்றிரவு இருந்ததுக்கான விளக்கமா என்று கேட்டார். நிச்சயமா கிடையாது என்றார் ஆண்டனி வெதுவெதுப்பாய். ஒரு கிராமத்து வீட்டுக்கு பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்கு வரும் நான் காம்பவுண்ட் சுவரை இரவுல அளந்து பேய் போல நட்ட நடு பார்க்கல சுத்திக்கிட்டு ஜன்னலெல்லாம் மூடி இருக்கான்னு தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நேரா முன்கதவு வரை வந்து அழைப்பு மணியை அடிச்சு மிதியடியில செருப்ப உதறிட்டு உள்ளே நுழைஞ்சிருப்பேன். ஓகே, தொடருவோம். கைப்பிரதி என் கட்டுப்பாட்டிலிருந்து போயாச்சுன்னு நான் மிஸ்டர் லோமெக்ஸுக்கு பதில் போட்டிருந்தேன். அதுல லார்ட் கேட்டர்ஹாமின் அழைப்பையும் நான் மறுக்கும்படி ஆச்சு. இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்ச பிறகுதான் என் நினைவிலிருந்து அதுவரை நழுவி போயிருந்த ஒரு விஷயம் பற்றி என் நினைவுக்கு வந்தது. இங்கு கொஞ்சமாய் நிறுத்தினார் ஆண்டனி. அசைத்து பார்க்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது.
வெயிட்டர் கியூசப்புடனான சண்டையில சின்னதா கிறுக்கப்பட்டிருந்த ஒரு தாளை நான் இப்ப அவங்கிட்ட இருந்து பிடுங்கும்படி ஆனது என்பதை இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியாகணும். அந்த சமயத்துல அது எனக்கு எந்த தகவலையும் உணர்த்தல. ஆனா அது என்கிட்டே தான் இருந்துச்சு. சிம்னிஸ் என்று பெயர் சொன்னப்பட்டதும் தான் அந்த துண்டு சீட்டின் ஞாபகமே எனக்கு மட்டும் மீண்டும் வந்தது. கிழிந்த அந்த துண்டினை வெளியில் எடுத்து நான் மறுபடியும் பார்த்தேன். இதுதான் அந்த துண்டு. ஜென்டில்மேன், இத நீங்களே கூட பார்க்கலாம். இதில் இருக்கும் வார்த்தைகள்: சிம்னிஸ் 11:45 வியாழக்கிழமை. பாருங்க. பேட்டில் அத்தாளை கவனமாக பரீட்சித்தார். அப்கோர்ஸ் என தொடர்ந்த ஆண்டனி, சிம்னிஸ் அப்படின்னு இதுல இருக்கும் வார்த்தை இந்த வீட்டோட வேறு எந்த தொடர்பையும் ஏற்படுத்தாம கூட குறிப்பிட்டிருக்கலாம் என்றார். ஆனால் மாறாக ஏதாவது தொடர்பு இருக்கலாம். மேலும் சந்தேகத்துக்கிடமின்றி இந்த கியூசப் ஒரு திருட்டு ராஸ்கல் தான். நேற்றிரவு இங்கே வந்து இறங்குவதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். எல்லாம் எப்படி போகணுமோ அப்படித்தான் போகுதுன்னு பார்த்து திருப்தி பண்ணிக்க நினைச்சேன். ஒரு விடுதியில தங்கிட்டு காலை விடிஞ்சதும் லார்ட் கேட்டர்ஹாமை பார்த்து வார இறுதியில ஏற்பாடாகியிருக்கும் பார்ட்டியில எந்த வில்லங்கமும் நடந்துடாம ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லிடணும்னு இருந்தேன். ஓஹோ என்றார் லார்ட் ஊக்கப்படுத்தும் விதமாய். ஓஹோ, ஒழுங்கா நேரத்தை கடைபிடிக்காதாலேயே நான் ரொம்ப காலந்தாழ்த்தி தான் இங்கு வந்து சேர்ந்தேன். இதன் விளைவாக காரை நிறுத்திட்டு சுவர் ஏறி குதிச்சு வந்து முன்பக்கத்து பார்க்கை கடந்தேன். மாடியை சுற்றிருக்கும் டெரஸுக்கு நான் வந்து சேர்ந்த போது வீடே இருட்டுல கிடந்தது. திரும்பிடலான்னு நான் நினைச்ச போதுதான் குண்டு சத்தம் கேட்டது. வீட்டுக்குள்ளே இருந்துதான் அந்த ஓசை வந்ததுன்னு எடுத்துக்கிட்டா நான் மறுபடியும் வீட்டை நோக்கி ஓடினேன். டெரஸ்ல ஓடி ஜன்னல்களை தள்ளி பார்த்தேன். ஆனா அவை தாழிடப்பட்டிருந்தன. மேலும் வீட்டுக்குள்ளிருந்து எந்த விதமான ஓசையும் என்னால கேட்க முடியல. கொஞ்சம் நேரம் கூட நான் காத்திருந்து பார்த்தேன். அனைத்து இடமும் கல்லறை போல அமைதியாக இருந்தன. அதனால திருட்டுத்தனமா ராத்திரி இடம்பெறும் ஏதோ வேட்டை போலன்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் யாரும் எடுக்கக்கூடிய ஒரே இயற்கையான முடிவு நான் நினைக்கிறேன். உணர்ச்சியே அற்று ஒரே இயற்கையான முடிவு இதுதான் என்றார் பேட்டில். விடுதிக்கே திரும்பிய நான் இப்ப சொன்ன மாதிரி ரூம் எடுத்தேன். விடிஞ்சதும் செய்திய கேட்டேன். நடந்திருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில என் மேல சந்தேகம் கவிழக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு உணர்ந்தன்னா இதோ நேரடியா இங்கே வந்துட்டேன் கதையை சொல்ல. இங்கு தாமதம் நிலவியது. கலோனல் திரும்பி சூப்பரண்டென்ட் பார்த்தார். இந்த கதை படு சுத்தமானதா படுது என்றார். எஸ் என்றார் பேட்டில். ஏதாவது கேள்வி இருக்கா மிஸ்டர் பேட்டில்? இதற்கு சார்ஜை கூர்மையாய் பார்த்தார் பேட்டில். கவுண்ட் ஸ்டைல்விச்சின் வாழ்க்கை சரிதம் யூசி, நீங்க மேற்கொண்டு எதுவும் சொல்ல வேண்டாம் என்றார். எனக்கு எல்லாம் விளங்குது சொன்னவர் ஆண்டனி பக்கமாய் திரும்பிக் கொண்டார். சுடப்பட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் கேட்? விடுதியில அது கவுண்ட் ஸ்டான்லி லாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பெயரை சொன்னாங்க. அவர்கிட்ட உருப்படியா சொல்லிடுங்க என சார்ஜுக்கு பொடி வைத்து சொன்னார் பேட்டில். பதில் சொல்ல முழுக்கவும் எதிர்ப்பாய் சார்ஜ் இருப்பது தெரிந்தது. ஆனால் பேசும்படி தள்ளப்பட்டார் அவர். இங்கே
கவுண்ட் ஸ்டான்லிலஸ் அப்படின்னு சொல்லப்படும் மாண்டவர் எர்சோஸ்லோவாக்கியாவின் மாண்புமிகு ஹிஸ் ஹைனஸ் ஒப்லோவிச் இளவரசர் மைக்கேல் ஆண்டனி விசிலடித்தார். ஆண்டனியை கண்கொத்தி பாம்பாய் கவனித்துக் கொண்டே இருந்த பேட்டில் எது குறித்தோ திருப்தி கொண்டு விட்டவரை போல் சிறு உருமல் வெளியிட்டுவிட்டு எழுந்து கொண்டார். எனக்கு ஒரு சில கேள்விகள் மிஸ்டர் ஆண்டனி கிட்ட கேட்க வேண்டியிருக்கு என்றார். அனுமதி கிடைச்சா பார்ட்டி ஹாலுக்கு இவரை நான் அழைத்து போக விரும்புகிறேன். நிச்சயமா நிச்சயமா என்றார் லார்ட். இங்கே வேணும்னா நீங்க எங்க வேணாலும் இவரை தூக்கிட்டு போலாம். ஆண்டனியும் துப்பறியும் அதிகாரியும் ஒன்றாக வெளியேறினார்கள். துயரம் நடைபெற்ற இடத்திலிருந்து பாடி அப்புறப்படுத்தப்பட்டிருந்தது. அது கிடந்த இடத்தில் மட்டும் நடுமயமாக கரை இருந்தது. மற்றபடி அப்படி ஒரு விபரீதம் நடந்துள்ளதற்கான எவ்வித அறிகுறியும் அறையில் இல்லை. ஜன்னல்களின் வழியே நுழைந்த கதிரவன் அவ்வறை முழுக்க ஒளியை வெள்ளமாய் கொட்டிக் கொண்டிருக்க ஆண்டனி அறை முழுவதையும் ஏற்றுக்கொள்ளும் தினசில் பார்த்தார். வெரி நைஸ் என்றார் அறையின் அமைப்பை. இங்கிலாந்து அடிச்சுக்க முடியாது. நுழைஞ்சதும் இந்த அறையிலிருந்து தான் குண்டு சுடப்பட்டதுன்னு உங்களுக்கு தோணுச்சா? ஆண்டனியின் கலாரசனைக்கு பதிலேதும் தராமல் கேட்டார் சூப்பரண்டென்ட். பார்க்கிறேன். ஆண்டனி ஜன்னலை திறந்து கொண்டு டெரஸ் இறங்கினார். வீட்டை நிமிர்ந்து பார்த்தார். ஆமா, இதுதான் அந்த அறை. ஆல் ரைட் என்றார். நல்ல பெருசா தெரிஞ்சது. நாலா பக்கமும் விஸ்தாரமா. குண்டு வேறு எங்கேயாவது சுடப்பட்டிருந்தால் அது எனக்கு இடப்பக்கத்திலிருந்துதான் கேட்டிருக்கும். எஸ், ஆனா இது எனக்கு பின்புறத்திலிருந்து அல்லது வலப்புக்க பக்கத்திலிருந்தோ தான் கேட்டது. அதனாலதான் இதை நான் வேட்டையாடும் வேட்டு சத்தமா எடுத்துக்கிட்டேன். இந்த பகுதியின் எல்லையில இருக்கு பாருங்க. இப்போது மீண்டும் உள்ளே நுழைய ஜன்னலின் விளிம்பு வரை வந்த ஆண்டனி கேட்டார். ஆனா இந்த கேள்வியை எதுக்காக நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அவர் இங்கே உள்ளேதான் சுடப்பட்டார்னு உங்களுக்கு தெரியும்ல? என்றார் சூப்பரண்டென்ட். என்னவெல்லாம் நமக்கு தெரியும்னு பிரியப்படுறோமோ அவை அனைத்தையும் நமக்கு இன்னமும் தெரியல. ஆனா எஸ், அவர் இங்கேதான் சுடப்பட்டார். நீங்க இந்த ஜன்னல்களை எல்லாம் என்னவோ தள்ளி பார்த்ததா சொன்னீங்கல்ல? யா, எஸ், அவை அத்தனையும் உள்பக்கமா தாளிடப்பட்டிருந்தன. எத்தனை ஜன்னல்களை நீங்க முயற்சி செஞ்சீங்க? எல்லாத்தையும். இதுல நிச்சயமா இருக்கீங்களா சார்? எதனையும் நிச்சயப்படுத்திப்பது என் குணம். ஏன் கேக்குறீங்க சார்? கோமாளித்தனமான சமாச்சாரம் என்றார் சூப்பரண்டென்ட். எது கோமாளித்தனமானது? காலையில கொலை டிடெக்ட் பண்ணப்பட்ட போது நடுஜன்னல் திறந்திருந்தது. இது தாளிடப்படல. ஓ என்றார் ஆண்டனி. ஜன்னல் திட்டில் அப்படியே உட்கார்ந்தபடி சிகரெட் ஒன்றை எடுத்துக்கொண்டார். இது ஒரு சமத்தியான அடி. இது இந்த கேஸுக்கு ஒரு விசித்திரமான வாசலை திறந்து விடுது. இது நமக்கு இப்ப 2 வழிகளை காட்டுது. வீட்டில் இருக்கும் யாரோ ஒருத்தராலேயே அவர் கொல்லப்பட்டிருக்கணும். அந்த யாரோ நடந்திருக்கும் கொலை வெளியால் எவனோ செஞ்சதுன்னு ஸ்தாபிக்க நான் போனதும் ஜன்னலை திறந்துக்கிட்டு வெளியேறி இருக்கணும். இது இல்லேனா இன்னும் ரொம்ப குழப்பமா ஒரு சுலபமான முடிவு இருக்கு. அது நான் பொய் சொல்றேன். நிச்சயமா நீங்க 2வது வழியைத்தான் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க தப்பு. பேட்டில் இப்பொழுது கடுமையாய் சொன்னார். நான் என் மனசுக்கு
திருப்தி அளிக்கும் அளவுக்கு அலசி முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்கும் எவரும் நகரக்கூட முடியாது. ஆண்டனி அவரை கூர்மையாய் பார்த்தார். கேட்டார், உள்ளே இருப்பவர்களே பண்ணிருக்கக்கூடிய ஒரு குற்றம்னு எவ்வளவு நேரமா உங்களுக்கு யூகம் இருக்கு? பேட்டில் சிரித்தார். இந்த எண்ணம் முதலிலிருந்தே இருக்கு. உங்களுடைய பூட்ஸ் காலடிகள் பொருந்தியதிலிருந்தே இந்த எண்ணம் என் சந்தேகத்துக்கு என வலுக்க ஆரம்பித்துவிட்டது. நான் ஸ்காட்லாந்து யார்டை வாழ்த்துறேன் என்றார் ஆண்டனி லகுவாய். ஆனால் அக்கணத்தில் இக்கொலை குற்றத்துடன் ஆண்டனிக்கு கூட்டு இருக்காது என்று தடையின்றி பேட்டில் தனக்குள் அனுமதித்து கொண்ட அக்கணத்தில் முன்னே எப்போதையும் விட இப்பொழுது வெகு தீவிரமாய் அவருடைய அருகாமையிலேயே இருந்து விடுவதுதான் மிக சிறந்தது என நினைத்தார் ஆண்டனி. சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் ஒரு பிரமாதமான அதிகாரி. பேட்டிலிடமிருந்து எதுவும் நழுவி தப்பித்துவிட இயலாது. தரையிலிருந்த கருஞ்சிகப்பு திட்டுகளை பார்த்து அங்கீகரித்தபடி அங்கேதான் அது நடந்திருக்கும் போல என்றார் ஆண்டனி. எஸ். எதால் அவர் சுட்டப்பட்டார்? ரிவால்வர்? எஸ். ஆனா பிரேத பரிசோதனை முடிஞ்சு குண்டை வெளியில கொண்டு வரும் வரைக்கும் அது என்ன தயாரிப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படின்னா அது இன்னும் கண்டுபிடிக்கப்படல. நோ, அது கண்ணுக்கு அகப்படல. எந்த வகையான குளூவும் கிடைக்கலையா? வெல், எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. ஏதோ மாயம் செய்து உடனே கையில அதை கொண்டு வந்தவரை போல் அரை பக்க நோட்டு புத்தகத்தால் ஒன்றை கையில் எடுத்து காட்டினார் பேட்டில். அப்படி அவர் பண்ணும்போது ஆண்டனி கவனித்து விடா வண்ணம் அவரை மிக மிக நெருக்கமாய் கண்களால் நோட்டமிட்டார். எவ்வித திகில் தத்தளிப்புமின்றி அதன் மீதிருந்த டிசைனை அடையாளம் கண்டு கொண்டார் ஆண்டனி. ஆஹா, மறுபடியும் சிகப்பு கை கூட்டாளி. இப்படிப்பட்ட துண்டு காகிதத்தை ஊரெல்லாம் அவனுங்க உழவ விட போறானுங்களா என்ன? இந்த பிரசுரத்தை எக்கச்சக்கமா அச்சிட்டு இருக்கணும். ஒவ்வொன்னா இப்படி எழுதிக்கிட்டு இருப்பது தாழ முடியாத அலுப்பை தரும். அது சரி, இது எங்கே இருந்தது? பாடிக்கு கீழே. இதை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? அந்த பொதுநலம் சார்ந்த அமைப்போடு நேர்ந்த சிறு சந்திப்பினை அவருக்கு விளக்கினார் ஆண்டனி. அப்போ அந்த கூட்டணிக்காரனுங்க உள்ளே வந்து இவரை போட்டு தள்ளியிருக்கணும். அப்படி நடந்திருக்கலாம்னா நீங்க நினைக்கிறீங்க? வெல், அவங்க பேசிக்கிட்டு அலையறத வச்சு பார்த்தா எஸ், நடந்திருக்கலாம். ஆனா என் அனுபவத்தை வச்சு சொல்லணும்னா, இப்படி ரத்தம்னு அலையிற எவனோ நிஜத்துல அப்படி ரத்தம் ஓடுவத சகிச்சுக்கிட்டு நின்னதே கிடையாது. என்னை கேட்டா எனக்கு இருக்கிற தைரியம் கூட அந்த சிகப்பு கை கூட்டாளிங்களுக்கு இருக்காதுன்னு தான் சொல்வேன். பயந்தாங்கோலிங்க. இந்த மாதிரி கிராமத்து வீட்டுக்குள்ள மாறு வேஷத்துல நுழைஞ்சு காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சு போடுறவனுங்களா அவனுங்களை என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. இருந்தாலும் இப்படி முழுக்கவும் எடை போட்டுட முடியாது இல்லையா? ரொம்ப சரி மிஸ்டர் கேட், இப்படி முழுக்கவும் எடை போட்டுட முடியாது. திடுமென ஆச்சரியப்பட்டு போனவராய் ஆனார் ஆண்டனி. அவனுங்களோட விலாவரியான திட்டம் இப்ப எனக்கு விளங்குது. திறந்த ஜன்னல், காலடி தடங்கள், விடுதியில சந்தேகப்படும்படியான ஒரு புது அந்நியன். ஆனா உங்களுக்கு சத்தியம் பண்ணித்தரேன் சூப்பரிண்டென்ட், நான் வேற எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனா இந்த லோக்கல் பகுதிக்கான சிகப்பு கை கூட்டாளி கிடையாது. சூப்பரிண்டென்டென்ட் பேட்டில் சின்னதாய் சிரித்தார்.
கடைசியில் அவர் அவரது கடைசி துருப்புச் சீட்டினை இறக்கினார். அந்த பாடியை வந்து பார்ப்பதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதே என எதிர்பாராத ஒரு நொடியில் கேட்டார். அப்படி எந்த ஆட்சேபனையும் கிடையாது என பச்சை கொடி காட்டினார் ஆண்டனி. தனது சட்டை பையிலிருந்து ஒரு சாவியினை எடுத்துக்கொண்ட பேட்டில் ஆண்டனி பின்தொடர கீழிறங்கி போய் அங்கு ஓர் அறையின் நுழைவில் சற்று தாமதித்து நின்று விட்டு பின்னர் அதன் கதவினை திறந்து விட்டார். அங்கிருந்த சின்ன வரவேற்பறைகளில் ஒன்று அது. ஒரு ஷீட்டால் மூடப்பட்டு அங்கிருந்த டேபிள் ஒன்றில் கிடந்தது உடல். தன் அருகில் வந்த ஆண்டனியும் சேரும் வரை காத்திருந்து பேட்டில் பிறகு சர்ரென்று அவ்வுரையினை விலகிவிட்டார். பக்கத்தில் இருந்தவர் கொடுத்த ஆச்சரிய விக்கலும் அதிசய முகபாவமும் ஓர் எதிர்பார்ப்பு விளக்கினை துப்பறியும் அதிகாரியுள் எரியவிட்டன. ஆக, நீங்க இவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க மிஸ்டர் கேட் என்று வெற்றி முழக்கமிடும் வகையில் குரலை வைத்துக்கொண்டு வார்த்தைகளை உதிர்த்தார் அவர். இவரை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். எஸ் என்று தன்னை தானே மீட்டுக்கொண்ட ஆண்டனி சொன்னார். ஆனா பிரின்ஸ் மைக்கேல் ஒப்லோவிச்சாக அல்ல. பால்டர்சன் மற்றும் ஹாட்கின்ஸ் நிறுவனத்திடமிருந்து வருபவனாய் தன்னை அறிவித்துக் கொண்டான் இவன். தன் பெயராய் மிஸ்டர் ஹோம்ஸ் அப்படின்னான் இவன்.